Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வெதர் அண்ட் climate. இந்த லெசன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல்ல ஜியாகிரபில செகண்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. வெதர் அண்ட் climate லெசனோட புக் பேக் 1 mark question and answers தான் பார்க்க போறோம். First choose the correct answer பார்க்கலாம் வாங்க. First question, Earth's atmosphere contains about dash percentage of nitrogen and oxygen. Options are A 78 and 21%. Option B 22 and 1%. Option C 21 and 0.97%. Option D 10 and 20%. Correct answer is option A 78% and 21%. நம்ம அட்மாஸ்பியரில் வந்துட்டு அட்மாஸ்பியர்னா நம்ம லேண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே உள்ள அந்த வளிமண்டலம் காற்று மண்டலம் தான் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்துட்டு 21% தான் இருக்குது. அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கிற கேஸ் எதுன்னு கேட்டால் நைட்ரஜன் 78% இருக்குது. ஆக்சிஜன் வந்து 21% தான் இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் மற்ற கேஸஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு 1%க்கு வந்துட்டு இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னும் கேஸஸ்லாம் அட்மாஸ்பியரில் கலந்துருக்கும். செகண்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் ஜென்ரலி டிஃபைன்ட் as the average conditions of the weather of a place or a region. Options are A earth, B atmosphere, C climate, D sun. Correct answer is option C climate. இப்போ கிளைமேட்டுன்றது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வெதர்னா என்னென்னா வந்துட்டு டெய்லி வெதர் கண்டிஷன் என்ன இருக்குது, இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்துட்டு வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு எர்த்தில் இருக்குது. இப்போ காலையில் பார்த்தா வந்துட்டு நல்ல சன்னியாக இருக்கும், நல்ல வெயிலாக இருக்கும். அதுவே ஈவினிங் ஆச்சுன்னா வந்து மதியம் பார்த்தா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் மேபி. அப்புறம் ஈவினிங் பார்த்தா திடீர்னு மழை வரும். இன்னியோட வெதர்னு பார்த்தா காலையில் சன்னியாக இருந்துச்சு, மதியம் க்ளவுடியாக இருந்துச்சு. அதே நைட்டில் பார்த்தோன்னா ரெயின்ஃபால் இருந்துச்சு. இதுதான் இன்னியோட வெதர் அப்படின்ற மாதிரி. அந்த பாயிண்டில் வந்துட்டு நம்மளோட வெதர் எப்படி இருக்கோ அதை தான் வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளைமேட்டுன்றது என்னென்னா வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியனோட வெதரை வந்துட்டு ரொம்ப லாங் டைம்க்கு வந்துட்டு நோட் பண்ணி அதோட ஆவரேஜை தான் வந்துட்டு கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா இப்போ ஜம்மு காஷ்மீர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு அங்கே வந்து லாங் டைமாக நோட் பண்ணதில் அங்கே வந்துட்டு ஸ்னோஃபால் வந்துட்டு ஆவரேஜாக அவங்க அங்கே கிளைமேட் என்னன்னு பார்த்தா ஸ்னோஃபால் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே வந்து கிளைமேட் என்னென்னா ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சவுத் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெயின்ஃபாலு அதே மாதிரி வெயில் காலம் எல்லாமே கலந்து வரும். அதுதான் நம்மளோட கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெதரை வந்துட்டு லாங் டைமாக நோட் பண்ணி அதோட ஆவரேஜ் சொல்கிறது தான் வந்துட்டு கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி climate. Third question, the earth receives energy from dash. Options are A current, B electromagnetic radiation, C waves, D heat. Correct answer is option B electromagnetic radiation. சன்னிலேருந்து வர ரேடியேஷன் மூலயமா தான் வந்து எர்த்துக்கு வந்துட்டு எனர்ஜி கிடைக்குது. சன்னிலேருந்து வர ஹீட்டு மற்ற ரேடியேஷன் எல்லாமே வந்துட்டு அந்த ரேடியேஷன் ஃபார்மில் தான் வந்துட்டு நம்மளுக்கு எர்த்தில் வந்து கிடைக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். Question number 4, which one of the following represents places with equal amount of rainfall? Options are A isotherm, B isohel, C isobar, D isoheights. Correct answer option D isoheight. இப்போ வந்துட்டு மேப்பில் வந்துட்டு வெதரை வந்துட்டு குறிக்கணும் அப்படின்னா வந்துட்டு மேப்பில் ஐசோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஐசோ லைன்ஸ் அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்துட்டு ஈக்குவல் வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸை கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் தான் ஐசோ லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐசோ லைன்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஐசோஹர்ம், ஐசோதர்ம், ஐசோபார், ஐசோஹைட் அப்படின்னு இருக்குது. ஐசோஹைட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு மேப்பில் வந்துட்டு நிறைய ரீஜியன்ஸில் ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் கிடச்சிருக்கும். அந்த பிளேசஸில் ஒரு சில பிளேசஸ்லலாம் அந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கிற அந்த பிளேசஸை மட்டும் கனெக்ட் பண்ணுற லைன் பேர் தான் ஐசோஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ பாண்டிச்சேரியில் குறிப்பிட்ட அளவு மழை பெய்யுது அப்படின்னா அதே அளவுக்கு மழை பெங்களூர்லேயும் பெய்யுது அப்படின்னா பெங்களூரையும் பாண்டிச்சேரியும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற அந்த லைன் மேப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
அந்த லைன் தான் வந்துட்டு ஐசோ ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்ததுன்னா. அதே மாதிரி இப்போ 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பிளேசஸை கனெக்ட் பண்ணுற லைன் பேர் ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ லைன்ஸ்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற ஐசோ லைன் பேர் ஐசோ ஹைட். 5th question, dash is used to measure the humidity. Options are A, anemometer, B, barometer, option C, hygrometer, option D, thermometer. Correct answer is option C, hygrometer. ஹியூமிடிட்டி அப்படின்னா தமிழில் ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காற்றுல வந்துட்டு எந்த அளவுக்கு வாட்டர் வேப்பர் இருக்குது, ஏரில் வந்துட்டு எந்த அளவுக்கு வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்துட்டு ஈரப்பதம். வாட்டர் வேப்பர் அதிகமாக கலந்துருக்கு காற்றுல அப்படின்னா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். வாட்டர் வேப்பர் கம்மியாக இருந்ததுன்னா ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஹியூமிடிட்டியை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா ஹைக்ரோமீட்டர் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு fill in the blanks. First question, dash refers to the condition of atmosphere for a short period of time. Correct answer is weather. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அட்மாஸ்பியர் கண்டிஷனை வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்முக்கு மெஷர் பண்ணி சொல்கிறது தான் வெதர். இப்போ 1 டே எடுத்துக்கிறோம் அப்படின்னா காலையில் சன்னியாக இருக்குது, அட்மாஸ்பியரோட கண்டிஷன் வந்துட்டு சன்னியாக இருக்குது. மதியம் பார்த்தா க்ளவுடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஈவினிங் பார்த்தா ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர் கண்டிஷன் வந்து இப்படி ஷார்ட் டேர்முக்கு வேரி ஆகிறத மெஷர் பண்ணி சொல்கிறது தான் வந்துட்டு வெதர். செகண்ட் கொஸ்டின் வந்து த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்ட் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் மீட்டியோராலஜி. வெதரை பற்றி படிக்கிறதுக்கு வந்து மீட்டியோராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் த எர்த் இஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் 56.7 டிகிரி செல்சியஸ். இந்த எர்த்தில் வந்துட்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னு கேட்டால் யூஎஸ்ஏல கலிஃபோர்னியாவில் தான் வந்துட்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இது வரைக்கும் எவர் ரெக்கார்டட். இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுலேயே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இதுதான் 56.7 டிகிரி செல்சியஸ். Fourth question, dash is a ratio between the actual amount of water vapor and the maximum amount of water vapor the air can hold. Correct answer is relative humidity. நம்ம முன்னாடியே சொன்ன ஹியூமிடிட்டினா வந்துட்டு ஏரில் இருக்கிற ஈரப்பதத்தை தான் வந்துட்டு ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரில் எந்த அளவுக்கு வாட்டர் வேப்பர் இருக்கோ அதுதான் வந்துட்டு ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னென்னா இப்போ வந்துட்டு ஏரில் வந்துட்டு எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குதுன்றதை மெஷர் பண்ணுறோம், அதுக்கும் அதே மாதிரி இன்னும் அந்த ஏரில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வந்து வாட்டர் வேப்பரை அந்த ஏரால் ஹோல்டு பண்ண முடியும், இது 2 வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்துட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Fifth question, dash and dash are measured by anemometer and wind vane respectively. Correct answer is wind speed and wind direction. அதாவது wind ஸ்பீடை வந்துட்டு அனிமோமீட்டர் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுறாங்க, விண்ட் டைரக்ஷனை வந்துட்டு விண்ட் வேன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. 6th question, dash are imaginary lines which connect the same temperature of different places. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐசோதெர்ம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 or more different பிளேசஸில் ஈக்குவல் வேல்யூஸ் உள்ள கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அதை தான் வந்துட்டு ஐசோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த 2 இடத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இமேஜினரி லைன், மேப்பில் வந்துட்டு ஒரு இமேஜினரி லைன் தான் வந்துட்டு இந்த ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிளைமேட், இதுக்கு கரெக்ட் ஆன்சர் லாங் டேர்ம் சேஞ்சஸ். ஒரு அட்மாஸ்பியரோட கண்டிஷனை வந்துட்டு லாங் டேர்முக்கு, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 35 இயர்ஸ் அந்த லாங் டேர்முக்கு வந்துட்டு அந்த அட்மாஸ்பியரோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்றத மெஷர் பண்ணி அதை ஆவரேஜாக சொல்கிறது தான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ஐசோனிஃப், இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஈக்குவல் ஸ்னோஃபால். 2 or more டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்துட்டு ஈக்குவல் ஸ்னோஃபால் வந்துட்டு பதிவாகி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேசஸை கனெக்ட் பண்ணுற லைன் பேர் ஐசோனிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு கொஸ்டின் ஹைக்ரோமீட்டர், இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஹைக்ரோமீட்டர். ஃபோர்த் கொஸ்டின் ரேடார், இதுக்கு கரெக்ட் ஆன்சர் லொக்கேட்டிங் அண்ட் ட்ராக்கிங் ஸ்டார்ம்ஸ்.
புயல் வந்துட்டு எங்க இருக்குது, இல்ல அது எந்த திசைய நோக்கி மூவ் ஆகுது அப்படின்றத ட்ராக் பண்றதுக்குலாம் ரேடார் தான் யூஸ் பண்றாங்க. 5த் கொஸ்டின் லோ பிரஷர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சைக்ளோன். இப்போ வந்துட்டு ஏர் பிரஷர்ன்னு ஒண்ணு மெஷர் பண்ணுவாங்க. சீ லெவல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல வந்துட்டு ஏர்ல எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கோ, அத தான் நார்மல் ஏர் பிரஷர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில இடத்துல வந்துட்டு நார்மல் பிரஷருக்கு அதிகமாவும் இருக்கும். நார்மல் பிரஷருக்கு விட வேல்யூ கம்மியாவும் ஒரு சில இடத்துல ஏர் பிரஷர் வேல்யூ இருக்கும். ஒரு இடத்துல ஏர்ல வந்து லோ பிரஷர் இருக்கு அப்படின்னா, அந்த லோ பிரஷர் ஏர் உள்ள ஸ்பாட்ட நோக்கி சுத்தி இருக்கிற காத்துலாம் வந்துட்டு மூவ் ஆகும். ஹை பிரஷர்ல இருக்கிற காத்துலாம் வந்துட்டு மூவ் ஆகும். லோ பிரஷர நோக்கி மூவ் ஆகும். அந்த மாரி லோ பிரஷர்ல இருக்கிற ஏர் ஸ்பாட்ட தான் வந்துட்டு சைக்ளோன் அப்படின்னு சொல்வாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The atmosphere is a layer of gases surrounding the planet. This is true. அதாவது பிளானட்டை சுற்றி இருக்கிற காற்றால் ஆன ஒரு வளிமண்டலம் தான் வந்துட்டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு கிளைமேட்டாலஜி. திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா வெதரை பற்றின ஸ்டடிக்கு வந்து மீட்டியராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு கொஸ்டின், ஐசோஹெல் ரெஃபர்ஸ் ஈக்குவல் சன்ஷைன். திஸ் இஸ் ட்ரூ. மேப்பில் வந்துட்டு 2 ஆர் மோர் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சன்ஷைன் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற 2 ஆர் டிஃப்ரெண்ட் பிளேசஸை கனெக்ட் பண்ணுற ஒரு இமேஜினரி லைன் தான் ஐசோஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஹியூமிடிட்டி இஸ் கால்குலேட்டட் பை அனராய்ட் பேரோமீட்டர். திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏர் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அனராய்ட் பேரோமீட்டர். ஹியூமிடிட்டியை கால்குலேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்துட்டு ஹைக்ரோமீட்டர். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.